அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் பல்லிகள் இருக்குது அப்படின்னா நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது இன்றைக்கும் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் தாங்க. அதில் முக்கியமாக பல்லிகள் இருக்குது, ஆனால் எங்கள் வீட்டில் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்குது, அதே போல் ஒரு சில வீடுகளில் சத்தம் போடவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி பல்லிகள் வீட்டில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் அது சத்தம் போட்டால் நல்லதா, இல்லை நம்ம வீட்டில் சத்தம் போடாமல் இருந்தால் நல்லதா, வீட்டில் பூஜை அறையில் பல்லி இருந்தால் நல்லதா கெட்டதா அப்படிங்கிற நிறைய சந்தேகங்கள் நிறைய இருக்குங்க. பல்லிகளுக்கான பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரும் விஷயமா நிறைய இருக்குங்க. இந்த பல்லி இந்த இடத்துல இருந்தால் இப்படி தான் பலன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஆச்சரியம் தரக்கூடிய நிறைய தகவல்கள் இருக்குது. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொன்றா இந்த வீடியோவில் பார்த்துட்டு வரலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் மகாலட்சுமி தாயே போற்றி என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. ஏன் நம்ம இந்த நேரத்தில் மகாலட்சுமி தாயை வழிபாடு செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்லிகள் மகாலட்சுமியினுடைய அம்சம் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இந்த பல்லி பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது மகாலட்சுமி தாயை போற்றி என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் வீட்டில் எப்போ பாரு ஏதாவது ஒரு மன கஷ்டமோ ஒரு எதிர்மறையான விஷயமோ மன அழுத்தமோ உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கா? அது கண்டிப்பாக நமக்கு ஏதாவது ஒரு தீய சக்தியினால் கூட இருக்கலாங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு தடை இருந்துகிட்டே இருக்குது, திருமணம் நடக்கணும் அப்படின்னு பார்க்குறோம், ஆனால் திருமணம் நடத்த முடிய மாட்டேங்குது, குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னுலாம் நிறைய உங்களுக்கு தடைகளாகவும் கஷ்டங்களாகவும் இருக்குன்னா, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். நாம் இப்போது நம்ம வீட்டில் பல்லிகள் இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கலாம். பொதுவாகவே இந்த பல்லிகளுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம புராணங்கள் வழியாக என்ன சொல்கிறாங்கன்னா, கௌதம முனிவருடைய சீடராக இருந்த இருவர் ஒரு முறை பூஜையின் போது எடுத்து வந்த தீர்த்தத்தில் பல்லி மிதந்துட்டு கிடக்கிறத பார்த்து கௌதம முனிவருக்கு கோபம் வந்துருச்சான். அதை பொறுக்க முடியாத முனிவர் 2 பேரும் பல்லிகளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு ஒரு சாபம் கொடுத்துட்டாராம். அப்போ தெரியாமல் செய்த பாவத்துக்கு மன்னிப்பு கொடுங்க அப்படின்னும் விமோச்சனம் கொடுங்க அப்படின்னும் அந்த 2 பேர் கேட்டுக்கிட்டாங்களா. அப்போ கௌதம முனிவர் கோபம் தணிந்து சத்தியவிரத கஷேத்திரமாக இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளை போய் தரிசியுங்க அப்படின்னு சொன்னாராம். அதே போல் காஞ்சி வரதராஜ பெருமாள் கோவிலை அடைந்த சீடர்கள் கடும் தவம் புரிந்து வழிபாடு செய்துட்டு வந்தாங்க. இதனால் மனமகிழ்ந்த வரதராஜ பெருமாள் சாப விமோச்சனம் கொடுத்து இருவரும் வைகுண்டம் அடைந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தங்களுடைய சரீரங்கள் பஞ்சலோகங்களால் எனக்கு பின்னால் எப்போதும் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை தொட்டு வணங்கக்கூடியவங்களுக்கு எல்லா விதமான தோஷமும் நீங்கும் அப்படின்னு சொன்னாங்களாம். அதாவது இன்னைக்கும் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் பல்லிகளுக்கு அப்படின்னு தனியாக ஒரு சிலைகள் இருக்கிறது உண்டுங்க. அதை பார்த்து நிறைய பேர் வழிபாடு செய்வாங்க. அப்படி நம்ம பல்லிகள்னு பார்த்தீங்கன்னா புராணங்கள் வழியாகவே நிறைய தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில் நம்ம வீட்டில் பல்லிகள் இருக்கும்போது அது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு தான் சொல்கிறாங்க. ஆனாலும் அந்த பல்லிகள் இருந்து சத்தமிடாமல் இருந்துச்சு அப்படின்னா அது நல்லது கிடையாது. அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு கெட்ட விஷயம் இருக்குது. அதனால் நாம் குலதெய்வ வழிபாடோ நம்ம தெய்வத்தினுடைய வழிபாடுகளும் பூஜைகளும் செய்யும்போது கண்டிப்பாக அது நமக்கு மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வீட்டுக்குள்ளே பல்லி வர்றதும் சில இடங்களில் அடிக்கடி பார்க்குறதும் பல்லி மேலே விழுகிறதும் இது எல்லாம் நம்ம சாதாரணமாக சந்திச்சுட்டு இருக்க விஷயந்தான். ஆனாலும் இதற்கெல்லாம் ஜோதிட ரீதியாக நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. பல்லியை பார்க்கறதே சுப பலன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கருப்பு பல்லியாக இருந்தால் அது கொஞ்சம் கஷ்டம்தான், அது நல்ல பலன் கிடையாது. வாஸ்து சாஸ்திரத்தின்படி கருப்பு பல்லி ஒரு நல்ல அறிகுறி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக நம்ம வீட்டில் பூஜை அறைக்கு அருகில் கருப்பு பல்லி இருக்கிறது அசுபத்தை குறிக்குது. இது நிதி இழப்பு அல்லது பிற பிரச்சனைகளுடைய அறிகுறியாகவும் சொல்லலாம். உண்மையாகவே பல்லி லக்ஷ்மி தேவியினுடைய சின்னம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கருப்பு பல்லி லக்ஷ்மி தேவியை குறிக்காது. எனவே நம்ம வீட்டிலோ அல்லது பூஜை கோவிலுக்கு அருகிலோ இந்த இடங்களில் நம்ம கெட்ட சகுனமாக கருதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நாம் இந்த உண்மையாகவே கருப்பு பல்லி லக்ஷ்மி தேவியினுடைய அம்சம் கிடையாது. இந்த பல்லியை பார்க்கும்போது அது நமக்கு கெடுபலன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வீட்டின் முன்பு பல்லியை பார்ப்பது தோஷம் இல்லை அப்படின்னு வாஸ்து சாஸ்திரம் சொல்லுது. இது பணத்தினுடைய வருகையை குறிக்குது அப்படின்னு சில பேர் நம்புகிறாங்க.
நம்ம வீட்டில் தினமும் நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்களில் நாம் இந்த பல்லிகளை பார்க்குறோம் அப்படின்னா அது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு கவனிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த பல்லிகள் பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் இது மாதிரியான உங்களுக்கு இது மாதிரி தகவல்கள் தெரியும் அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. சரி, இது மட்டும் இல்லாமல் ஒரு வீட்டில் பல்லி பார்க்கும்போது நம்ம அது ஒரு குலதெய்வத்தினுடைய அடையாளமாகத்தான் பார்க்குறாங்க. அதாவது குலதெய்வத்துக்கிட்ட நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த வேண்டி இருக்கோம், ஆனால் அது நடக்கலை அப்படின்னு சில பேர் வருத்தப்படுவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த பல்லிகளை அடித்து வெளியில் விரட்டுறது, இந்த மாதிரிலாம் துன்புறுத்துறது, இந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணக்கூடாது. பல வீடுகளில் பல்லி நடமாட்டம் இருக்கும், பல்லி இல்லாத வீடே இருக்காது அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமாக ஓரிரு பல்லியாவது நம்ம வீடுகளில் இருக்கணும், அதுதான் நல்லதுன்னு சொல்கிறாங்க. சில பேர் பல்லியை துரத்துறதுக்கான சில மருந்து அது இதுன்னு என்னென்னமோ சொல்லுவாங்க. ஆனால் அது சுத்தமாக துரத்திட்டோம் அப்படின்னா அது வீடே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. நிச்சயமாக ஓரிரு பல்லியாவது நம்ம வீட்டில் இருக்கணும், அப்போ தான் அந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அர்த்தம். அதே போல் அமானுஷ்யமான சக்திகள் இருக்கக்கூடிய இடத்துல பல்லி நடமாடாது அப்படின்னு ஒரு நம்பிக்கையாகவே சொல்கிறாங்க. அதாவது ஒரு கெட்ட சக்தி, துர்சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமெல்லாம் இருந்ததுன்னா அந்த வீட்டில் அந்த தெய்வத்தினுடைய நடமாட்டம் இல்லை அப்படின்னு அர்த்தம். உங்களுடைய வீட்டில் பல்லி இருக்கிறது அப்படின்னா அதை அப்படியே விட்டுடுங்க. உணவுப் பொருட்களில் மட்டும் அது விழாமல் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. மற்றபடி இருக்கக்கூடிய பல்லியை அடித்து கொன்று வெளியில் தூக்கி போடுறது, இதெல்லாம் செஞ்சிங்கன்னா ரொம்ப பாவம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. சில பேர் வீட்டில் பீரோவுக்கு அடியில், பூஜ்ஜரியில், சாமி படத்துக்கு பின்னாலெல்லாம் பல்லி இருக்கும், ஆனால் அது சத்தம் எழுப்பாமல் இருக்கும். இப்படி நம்ம வீட்டில் பல்லி இருந்து அது சத்தம் எழுப்பலை அப்படின்னா என்ன செய்யலாம்? வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை குலதெய்வத்தை நினைத்து நம்ம வீட்டில் பால் சாம்பிராணி போட்டு அந்த புகையை வீடு முழுவதும் காண்பித்தா 5 வாரம் வெள்ளிக்கிழமை இதே போல் நாம் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் பல்லி சத்தம் போடுறது துவங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. குலதெய்வத்தினுடைய ஆசையும் நம்ம வீட்டுக்கு கிடைக்கும். அதே போல் நீங்கள் சில நல்லது கெட்டதை சிந்திக்கும் போது சில முடிவுகளை எடுக்கிறதுல தடுமாறும் போது வள்ளி சத்தம் போடும். அப்போது நம்ம அறியாமல் நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும். இந்த வேலையை நம்ம செய்தால் சரியாக வரும் அப்படின்னு ஒரு தீர்மானம் கூட எடுப்போம். அதே போல் இப்படி பல்லியினுடைய சத்தம் நமக்கு நன்மையைத்தான் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம நம்பணும். பல்லி சத்தம் போடாமல் இருக்கக்கூடிய பட்சத்தில் கவலை வேண்டாம், பால் சாம்பிராணி தூபம் போடுங்க. பல்லி சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும், அது நம்ம வீட்டுக்கு குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தை கொடுக்குது. முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து கொண்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். பல்லியும் நம்மளுடைய வீட்டில் நடமாடக்கூடிய ஒரு தெய்வம் தான் என்ற தகவலோடு இதை நான் சொல்லிக்கிறேன். இப்படி அந்த தெய்வம் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்ல ஒரு விஷயத்தை தான் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. வாயில்லா ஜீவன் எப்போதுமே நம்ம நிறைய பார்த்துட்டு தான் இருக்கோம். இதில் குறிப்பாக பல்லிகளும் காகங்களும் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய சகுனங்கள் பார்க்குறது உண்டு. காலகாலமாக நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய கஷ்டத்தை இந்த வாயில்லா ஜீவன்கள் தன்னகத்தை ஏற்றுக்கொள்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்தை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த வாயில்லா ஜீவன்கள் வாங்கி கொள்ளுமா? நம்ம வீட்டுக்கு ஒரு துன்பம் வரும் சமயத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய நாய், பசு அல்லது பறவை அல்லது ஏதாவது ஒரு உயிரினம் நம்ம வளர்க்கும் போகக்கூடிய ஒரு வாயில்லா ஜீவன் நமக்காக உயிரை விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை அனுபவத்திலும் நம்ம நிறைய இடங்களில் பார்த்துருப்போம். இப்படி வாயில்லா ஜீவன்களுக்கும் நமக்கும் எப்போது ஒரு பந்தம் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே போல தான் இந்த பல்லியும் நம்மளுடைய வாழ்க்கையில் நல்லது கெட்டது சொல்லக்கூடிய சக்தி இந்த பல்லிக்கு உண்டு அப்படிங்கிறது காலகாலமாக நம்பப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லலாங்க. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நம்ம வீட்டில் பல்லி இருக்கிறத பற்றி நம்ம நிறைய வீடியோக்களில் பார்த்துருக்கோம். குறிப்பாக பூஜை அறையில் இப்படி பல்லிகள் இருக்கிறதால என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். உங்களுக்கு மேலும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்களை இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மேலும் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொண்டு பேசுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். நன்றி வியூவர்ஸ்.